அரிசி உளுந்து எதுவும் சேர்க்காம மொறு மொறுன்னு கிறிஸ்பியா ஒரு மில்லட் தோசை. டெய்லி இட்லி தோசைன்னு நார்மலான அரிசியில சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு தடவை மில்லட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பரா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அரிசி சேர்த்து அரைக்கிற தோசை மாவு எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குமோ அந்த அளவுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியா வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்திருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதை நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறின இந்த அரிசியை மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கையால கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா ஒரு 4 மணி நேரம் புளிச்சதும் நம்ம எப்பயும் போல தோசை ஊற்றினோம்னா அவ்வளோ சூப்பரா அவ்வளோ டேஸ்டா வரும். நல்லெண்ணெயில தோசை சுட்டா இன்னும் நல்லா வாசமாகவும் இருக்கும். இதில் இட்லி செய்யணும்னு நினச்சிங்கன்னா மாவை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கு பிறகு இட்லி ஊற்றலாம். அவ்வளோ சூப்பராக வரும். நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.